இது ஒரு மிக 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 கேவலமான மலினப்படுத்துகின்ற விஷயமாக நான் பார்க்கிறேன். ஒரு 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 லேடி அவள் மொட்டாக்கு போட்டு கொண்டிருந்து இவதான் மதிவதனி என்று சொல்லி இன்றும் நம்பி பிரபாகரனுக்கு மதிப்பு வைத்திருப்பதற்கான காரணம் பல நெடுமாறனவர்கள் கூறி அவர் எங்களுடன் மிக நெருக்கமாக இருந்தவர். அவர் கூறிய கருத்தை அவரே சொல்லியிருக்கார். சொன்னார்கள் சொன்னேன் என்று கடைசியாக சொல்லித்தான் இருக்கிறார். யாரோ சொன்னார்கள் சொல்லி சொன்னேன் என்று. ஆகவே அதிலிருந்து அவர் கூறிய கருத்துன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்லிட்டார், திறக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை என்ற மாதிரி. அது வேறு. ஆனால் அவர் தான் ஒரிஜினலாக சொல்லியிருந்தார். இது உண்மையாக அவரை சொல்லி சொன்னவர்கள் என்னுடைய அறிவு, சும்மா அறிவல்ல, நான் கேட்டறிந்த அறிவு அல்லது சுவிஸ் நாட்டிலே தான் இது முதலாக அந்த ஒரு கூட்டம் வச்சு ஒரு 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 லேடி அவள் மொட்டாக்கு போட்டு கொண்டிருந்து இவதான் மதிவதனி என்று சொல்லி அவர்கள் சொல்லி அவர்களுக்கு வாழ்வாதாரம், அவர் லண்டனில் இருப்பதாகவும் வாழ்வாதாரம் இல்லை, ஆகவே அவருக்கு காசு கொடுக்க வேண்டும் என்று அதே அப்போ அது சோதிக்கப்பட்டது. அவருடைய அவருடைய மகளும் இன்னொரு அங்கு சுவிஸில் இருப்பவருடைய ஒரு மகளும் ஒன்றாக படித்ததன் மூலமாக தெரிந்து அவருக்கு மதிவதனி மகளை சந்தித்து விட்டு இதை பற்றி சிந்திப்போம் என்று சொன்னோம். அவர்கள் லண்டனுக்கு வாருங்கள், மகளை பார்க்கலாம் என்று கூட்டி செல்லப்பட்டு அங்கு அவர் கேட்டிருக்கார், ஒரு கேள்வி கேட்டிருக்கார், உனக்கு டிரைவிங் கூட பழக்கினது வேறுண்டு. இவருக்கு தெரியும் உண்மையாக அந்த மகளுக்கு யார் டிரைவிங் பழக்கினது என்று. அவள் அந்த படையணி ஒன்றில், பெண்கள் படையணி ஒன்றிலே தான் பழகினவர். அவர் அவருக்கு தெரியாதானே, அவர் சும்மா ஒரு பேரை சொல்லியிருக்கார், என்ன பேர் தான். உடனடியாகவே அவர் எல்லாருக்கும் அடித்து சொல்லி இல்லை இது பொய் என்பதை சொல்லி அந்த நிதி சேகரிப்பை முறியடித்தார். இது வெறுமனே நிதி சேகரிப்புக்காக செய்யப்படுகின்ற ஒரு வேலையாகவே நான் பார்க்கிறேன். மாத்திரமல்ல, நான் அறிந்தவற்றிலிருந்து பார்க்கிறேன். அந்த கூட்டத்தில் சென்றிருந்தவர்கள் சிலர் கூட எனக்கு சொல்லியிருக்கார்கள், அதிலிருந்து நான் பார்க்கிறேன். இது ஒரு மிக 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 கேவலமான மலினப்படுத்துகின்ற விஷயமாக நான் பார்க்கிறேன். முக்கியமாக என்னை பொறுத்த மட்டில் நான் இன்றும் நம்பி பிரபாகரனுக்கு மதிப்பு வைத்திருப்பதற்கான காரணம் தன்னுடைய ஒட்டுமொத்தமான குடும்பத்தையுமே அவர் அர்ப்பணித்துத்தான் அவர் செயல்பட்டிருந்தார். அந்த அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் ஒரு மலினப்படுத்தி வெறுமனே ஒரு 4 பேர் சீவிக்கிறதுக்கு, காசு சேர்க்கிறதுக்காக அவர்கள் செய்கின்ற வேலை என்று தான் நான் கருதுகிறேன். தமிழரசு கட்சியின் வேட்பாளர் தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்டாமல் தனது பதவியை இழந்திருக்கின்றார். தமிழரசு கட்சியின் வேட்பாளர் என்பதற்காகவா அல்லது அவரை ஆதரிக்கவில்லை? இல்லை, அதற்காக மாத்திரமல்ல. எங்களை பொறுத்த மட்டில் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியில் சென்று தனியாக போட்டியிடுகிறார்கள். அதே நேரத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் தான் வெளியில் வந்திருக்கிறோம், தேர்தல் முடிய சேருவோம் என்று. ஆகவே நாங்கள் வெளியிலே வந்திருக்கின்றோம். இது மீண்டும் நாங்கள் ஒருமித்து செயற்படுவதாக இருந்தால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தமிழரசு கட்சி ஒரு பேச்சுவார்த்தை வைத்து வருங்காலங்களில் எப்படி செயல்படலாம், அவர்கள் தயாராக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒரு சின்னத்தில், அதாவது ஒரு கட்சியினுடைய சின்னம் அல்ல, கூட்டமைப்பினுடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராக இவைகள் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் ஆடி அந்த கலந்துரையாடலில் வரக்கூடிய வெகுளிகள் தான் இவைகளை முடிவு செய்ய முடியும். அதை விடுத்து ஒரு நாங்களாகவே ஒரு முடிவை எடுக்க முடியாது. வெறுமனே ஒரு வேட்பாளரோ யாரோ கேட்பதை வைத்துக்கொண்டு நாங்கள் முடிவெடுக்க முடியாது. அது இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய கலந்துரையாடல் மூலம் வரக்கூடிய ஒரு முடிவு தான் சரியான முடிவாக இருக்க முடியும். ஆகவே நாங்கள் முடிவெடுக்க முடியாது, எடுக்கவும் மாட்டோம். அதன் காரணமாகத்தான் நாங்கள் எதிர்த்து வாக்களித்தோம். தமிழரசு கட்சி இந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்குமாறு தமிழரசு கட்சி முக்கிய தலைவர்களான உங்களுடன் பேச்சுவார்த்தை இல்லை, என்னை முக்கியமானவர்கள், அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் யார் நேரடியாக கேட்கவில்லை, இம்முறை கேட்கவே இல்லை. இதனால் இப்போ நீங்கள் ஒரு 5 கட்சி செய்து தேர்தல் போட்டியிடுறதுக்கு இந்த தேர்தல் தாமதத்தால் பழையபடி வேறு ஏதாவது தேர்தல் நடந்தால் அது கூட்டுகள் மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதா? பழையபடி தமிழரசு கட்சியோட அதான் நான் முதல் சொன்ன பதில் தான் அதற்கும் பதில். கட்சி ரெண்டும் பேசி, கட்சிகள் பேசி
ஒரே சின்னத்தில், அதாவது கூட்டமைப்பினுடைய சின்னத்தில், அது அது சின்னங்கள் அதை பற்றி பேசி திருப்பி பண்ணோம்னா திருப்பி எல்லாருமாக சேர்ந்து ஒன்றை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது வேறு. கூட்டமைப்பினுடைய ஒரே சின்னத்தில் கேட்பதற்கு தயார் என்றால் தயாராகத்தான் இருப்போம் யாரோடும். ஏனென்றால் எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம், தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் விக்னேஸ்வரன் ஐயா உட்பட ஒன்றாக இணைய வேண்டும், ஒரு கூட்டமைப்புக்குள் வர வேண்டும் என்பதை எப்போதும் சொல்லுகிறோம். ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான விஷயம். கஜேந்திரகுமாரையும் வருவார் என்றால் அதை சேர்க்கலாம், ஆனால் அவர் நிச்சயமாக வரமாட்டார் என்பது அது தமிழ் உலகம் மறைந்த உண்மை. அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் வரமாட்டார். ஆகவே அவர் வந்தால் சந்தோஷம், அவரும் வந்தாருன்னால் நல்லது, எல்லாருமாக சேர்ந்து. ஏனென்றால் எல்லாருமாக சேரக்கூடிய நிலைமையிலே தானே இருக்கிறோம். யாரை கேட்டாலும் சமஸ்டியை பற்றி தானே கதைக்கிறோம், ஒரு விஷயம் கதைக்கவில்லை. அதை கொஞ்சம் மெருகூட்டி ஒருத்தர் சொல்ல பார்க்குறோம். மெருகூட்டி வித்தியாசமாக சொல்லி ஏதோ நான் சொல்வது தான் நல்ல விஷயம் என்பதை உலக தமிழர்களுக்கு பறைசாற்றுவது போல செய்கிறோமே ஒழிய அடிப்படையிலே இந்த சமஸ்டி அமைப்பு என்பது தான் எனக்கு கூறுகிறோம். ஆகவே அதில் சேர்றதுலேயே ஒரு கஷ்டம் இருக்க முடியாது. இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தான் சிறந்த தமிழ் தேசியவாதி என்று காட்டுவதிலே அக்கறையாக இருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான காரணம். எல்லாருமே சேர முடியாது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு கட்சி கூட்டமைப்பாக கடைசியாக 3 கட்சிகள் இருந்தாங்க. அதில் ஒரு கட்சி வெளியில் போயிருந்தோண்டு நான் கூட்டமைப்புன்னு சொல்லலாதே, நான் ஒரு கட்சி தானே. எப்படி சங்கரி என்னை உதயசூரியன் சின்னத்தை எடுத்து சென்று அவர் தொடர்ந்தும் தமிழர் விடுதலை கூட்டணி என்று இயங்குகிறார். அதான் உண்மை. இப்போது பார்த்தீர்கள் என்றால் இப்போது இந்த 5 கட்சிகளுமே கூட்டமைப்புடன், தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சம்பந்தப்பட்ட கட்சிகள் தான். விடுதலை போராளிகளை எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் மூலம்தான், அவர்களால் தான் இந்த கூட்டமைப்பு வந்தது, அல்லது அவருடைய தலைவராக, அல்லது அவர்களால் தான் இந்த கூட்டமைப்பு வந்தது. ஆகவே ஏதோ ஒரு காலங்களில் சம்பந்தப்பட்ட கட்சிகள் தான் இப்போது கூட்டமைப்பாக இருக்கிறார்கள். கடைசியாக சம்பந்தப்பட்ட நாங்கள் இருவரும் இருக்கின்ற போது நாங்கள் சொல்லவில்லை. தமிழரசு கட்சி தான் மட்டக்களப்பிலே நடந்த அவர்களுடைய மத்திய குழு கூட்டத்தில் இறுதி முடிவெடுத்தார்கள் தாங்கள் தனியாக போட்டியிடப் போவதாக. அது டெக்னிக்கல் ரீசன்ஸ் என்றெல்லாம் சொன்னார்கள். அதை விடுங்க, சப்ஜெக்ட் அவர்கள் தாங்களாகவே கூட்டமைப்பை விட்டு போவதாக முடிவெடுத்தார்கள். அதற்கு முன்பு கூட அவர்களுடைய அரசியல் குழு கூட்டத்திலும் கூட அந்த முடிவு அவனியாலே எடுக்கப்பட்டது. ஆகவே அவர்களாக விலத்தினார்கள். அவர்கள் விலத்தி நின்று போய் சொல்லினா தாங்கள் கூட்டமைப்பு என்று அது இவ்வளோ சரி என்பது எனக்கு தெரியவில்லை. நாங்கள் மக்கள் தீர்மானிக்கட்டும் யார் கூட்டமைப்பை உண்மையான கூட்டமைப்பாக இருக்கிறார்கள் என்று. அதுதான் நான் இப்பவும் சொன்னேன். அதுக்கு எங்களுக்கு மறுப்பு கிடையாது, இப்பவும் மறுப்பு கிடையாது. அவர்கள் தயாரா சகல கட்சிகளையும் உள்ளடக்கி ஒரு கூட்டமைப்பாக, ஒரு கட்சியாக, ஒரு சின்னம் என்றால் ஒரு கட்சியாக பதிவு செய்து அதிலே அவர்கள் ஒரு பங்காக இருப்பதற்கு தயாரா என்பதுதான் கேள்வி. இல்லை, அது நிச்சயமாக எங்களுடைய கடற்தொழிலாளர்களை பெரிய அளவிலே பாதிக்கும். ஏனென்றால் அவர் ஏதோ பெர்மிட் கொடுக்குறது, காசுக்கு பெர்மிட் கொடுக்குறதுன்றெல்லாம் சொல்லுகிறார். அது இந்தியாவிலேருந்து வருபவர்கள் முக்கியமாக என்ன நடக்கும்னா அங்கே இருக்க மிகப்பெரிய முதலாளிமார்கள் தான் ஆட்களை வச்சு வேலை செய்வது. அவர்கள் இத்தனை கோடியையும் கொடுத்து பெர்மிட் எடுத்து கொடுப்பார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஆகவே அது மிகப்பெரிய அளவிலே எங்களுடைய மீனவர்களை பாதிக்கும். அதை அனுமதிப்பது என்பது பிழை. மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஒருவர் உயிரிழந்தமைக்கு பல கட்சியினரும் தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து? எங்களுடைய கருத்து நிச்சயமாக அந்த ஜேவிபியினுடைய வேட்பாளர், அந்த தோழர் அவருடைய மரணம் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அது ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. ஏனென்றால் போராட்ட உரிமை மறுக்கப்படுகின்ற காரணம், மறுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதனால்தான் ஒரு போலீஸார் அந்த போராட்டத்தை அடக்குவதற்கு முற்பட்ட போதுதான் அவர் இறந்திருக்கின்றார். நிச்சயமாக ஆகவே அது அந்த போராட்டத்தை முடக்க முற்பட்டது தான் அதற்கான காரணம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த முறைமையை கையாண்ட முறைமையை
அடுத்தது இந்த தேர்தல் சம்பந்தமாகத்தான் அது முக்கியமாக அந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. தேர்தலை மறுப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத செயல் என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இவ்வளவு தூரம் வந்த பின்பு அதை ரத்து செய்வது என்பது ஒரு நல்ல விஷயம் அல்ல. ஏனென்றால் மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு, பல பிரச்சார வேலைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்று மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை வெளியிலே கொண்டு வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதை பலர் சொல்லுகின்றார்கள். இவைகளெல்லாம் கூடி வருகின்ற போது நிச்சயமாக அதை தேர்தலை பிற்போடுவது என்பது ஒரு 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 ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாக இருக்கின்றது. இதை ஆரம்பத்திலேயே சர்வ கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து, இந்த நிதி பிரச்சனையை பற்றி கலந்து ஆலோசித்து, அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு, அதன் அடிப்படையிலே ஒரு சுமூகமான ஒரு முறையிலே இதை செய்திருக்க முடியும். ஒரு சிறிது காலத்துக்கு பின்னுக்கு போடத்தான் வேண்டுமென்றால் போட்டிருக்க முடியும். அது எல்லாரோடும் கலந்து ஆலோசித்து எல்லாருக்கும் இருக்கின்ற நிலைமையை நன்றாக வழங்கப்படுத்தி, ஏனென்றால் நாங்கள் கதைக்கின்ற போது கூட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை இப்போ தேர்தல் வைப்பதாக இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதும் ஒரு கருத்தாக இருக்கின்றது. பாதுகாக்க வேண்டும் என்பதால் முதன்மையாக இருக்க முடியும். அதே நேரம் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டியது அதைவிட மிக முக்கியம் என்று தான் நான் கருதுகிறேன். எது எப்படி இருந்தாலும் இதை சரியான முறையிலே கையாளப்படவில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்.